நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகனார் ஹஜ்ரத்னா இப்ராஹிம் அலை அவங்க இறந்து போயிட்டாங்க. சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னாங்க, நான் முழுமையாக பார்க்கின்ற வரை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் இந்த அவங்க மகன் அந்த குழந்தைய இந்த ஜனாசாவை நான் முழுமையாக பார்க்கின்ற வரை கஃபனை முழுமைப்படுத்த வேண்டாம் என்பதாக சொன்னாங்க. நான் முழுமையா பார்க்கிற வரைக்கும் கஃபனை நீங்க முழுமைப்படுத்த வேண்டாம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரு ஜனாசாவுக்கு கஃபனை முழுமைப்படுத்தியாச்சு. முழுமைனா என்ன? ஃபுல்லா அவரை குளிப்பாட்டியாச்சு, அவருக்கு முழுமையாக கஃபன் இட்டாச்சு, அவருடைய காலை கட்டியாச்சு, நடுப்பகுதி இடுப்பு பகுதியை வயிறு பகுதியை கட்டியாச்சு, தலைப்பகுதியை கட்டியாச்சு. இதுதான் முழுமைப்படுத்துறது. முழுமையப்படுத்தியாச்சு. முழுமைப்படுத்துவதற்கு முன்னால் என்ன செஞ்சிடும்? நான் பார்ப்பதற்கு முன்னால் முழுமைப்படுத்தாதீங்க என்பதாக சொன்னாங்க. அதுக்கு பிறகு அந்த குழந்தைக்கு கஃபன் இட்டுட்டு அந்த குழந்தையினுடைய முகம் தெரியும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வந்து பார்த்தாங்க என்பதாக இந்த ஹதீஸ ஹஜ்ரத்னா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்புறம் வந்து பார்த்ததற்கு பிறகு என்ன செய்யப்பட்டது? முகம் கட்டப்பட்டது என்பதாக சொல்லப்படும். அப்ப இந்த ஜனாசாவை நான் பார்க்கின்ற வரையிலும் முழுமைப்படுத்த வேண்டாம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல சொன்னதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஜனாசாவை முழுமைப்படுத்திட்டாங்க. முழுமைனா என்ன? கை, காலு, இடுப்பு, தலை எல்லாம் கட்டிட்டாங்க. கட்டியதற்கு பின்னால் அதை மீண்டும் மீண்டும் திறப்பது இருக்குதுல, அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுக்கல. இப்போ நம்ம வீட்டுல கஃபனை கட்டிடுறோம். வீட்டுல கஃபனை ஜனாசாவை இழுத்து போட்டு என்ன செஞ்சிடறாரு? கஃபனை கட்டியாச்சு. பள்ளிக்கு கொண்டுட்டு போறோம். பள்ளிக்கு கொண்டுட்டு போய் ஜனாசாவினுடைய தொழுகை நடக்குது. ஜனாசா தொழுகை நடந்த உடனே மீண்டும் என்ன செய்யப்படுது? அந்த முகம் திறக்கப்படுது. பார்க்கிறவங்க வந்து பாருங்க என்பதாக திறக்கப்படுது. சரி, அங்க திறக்கப்பட்டு அங்க பார்க்கப்படுது. திருப்பி என்ன செய்யுது? கபருஸ்தானுக்கு கொண்டு வரப்படுது. கபருஸ்தானுக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்து கொண்டால் மீண்டும் என்ன செய்யுது? திறக்கப்படுது. அந்த முகம் திறக்கப்படும். பார்க்கிறவங்க வந்து பாருங்க என்பதாக இப்படி மீண்டும் மீண்டும் திறப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அனுமதிக்கல. ஜனாசாவை முழுமைப்படுத்துவதற்கு முன்னால் அதை நீங்க பார்த்துருங்க. அந்த கஃபனை முழுமைப்படுத்துவதற்கு முன்னால் அதை நீங்க பார்த்துருங்க. முழுமைப்படுத்தியதற்கு பிறகு அதை மீண்டும் மீண்டும் திறக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்காதீங்க. இது அவருடன் இருக்கக்கூடிய சகோதரருடைய கடமை. அப்ப என்ன செய்யணும்னா, குடும்பத்தார்கள்னா நம்ம போய் மற்றவங்க போய் சொல்ல முடியாது. அப்ப குடும்பத்தார்கள் அதுக்கு அனுமதிக்க கூடாது. அது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருடைய கடமை என்பதாக இந்த